ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போது ப்ளவுஸ்க்கு நெக்கு வந்து நான் பைப்பிங் வைக்கிறேன் அப்படிங்கிறனால ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சிங்கிள் ஃபுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைப்பிங்க்கு நான் 1 இன்ச் கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பைப்பிங் த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தோட சென்டரில் த்ரெட்டை வச்சுட்டு நல்லா ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி சென்டரில் த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக நல்லா அந்த த்ரெட் ஒட்டி எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம நெக்கில் வச்சு இதை அட்டாச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் தானே நம்ம நெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் நம்ம பைப்பிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபுட்டில் தான் இதுவும் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பைப்பிங்க்கு மேலேயே அந்த த்ரெட் ஒட்டியே வந்து 1/4 இன்ச்சில் லைனிங்கும் பைப்பிங்கும் வச்சு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. த்ரெட் ஒட்டியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி பைப்பிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் இன்னுமே நான் ஸ்லோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு பைப்பிங்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் பேலன்ஸை. ஃபஸ்ட்டு லைனிங்கில் பைப்பிங் த்ரெட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி உள்ளே திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பணும் அப்படின்னா பைப்பிங் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற அதே தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் வந்து நம்ம அழகாக திரும்பி வர்றதுக்காக சுற்றியும் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நெக் வந்து அழகாக திரும்பி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு பாருங்கள், பைப்பிங் எவ்வளோ அழகாக சின்னதாக வந்திருக்குன்னு. இப்போது அந்த லைனிங் மேலேயே நம்ம ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம்.
பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட்டிங்லேயே வந்து எங்கெங்கே டாட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிருக்கோம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட் வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். 3 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு டாட்க்கு. அதையே அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டோன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சதுக்கப்புறமே அந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ செகண்ட் டாட் வந்து நம்ம அதோட லென்த்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் கப் சைஸோட ஷார்ப்னஸ் பொறுத்து லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்லேருந்து அப்படியே கிராஸாக 3 இன்ச் வரைக்கும் லென்த்தில் கிராஸாக பிடிச்சிக்கலாம். அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ செகண்ட் டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் டாட்டு, 3வது டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 3வது டாட்டுக்கும் லென்த்து வந்து நான் 4 இன்ச் எடுக்கிறேன். 4 இன்ச் லென்த்தில் டாட் பிடிச்சிக்கலாம். கட்டிங் வீடியோவில் இந்த டாட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஹூக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு கிளாத்து வச்சு இதே மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே. ரெண்டு பட்டியும் அதே மாதிரி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதை அப்படியே திருப்பி மெயின் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நழுவாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடணும். 2 பட்டியும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது பட்டி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் 2யும் ஒரே டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சேஞ்ச் ஆகாமல் ஹூக்ஸ் பட்டி சைடு 2மே ஒரே மாதிரி வரும். ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸில் எப்படி நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹூக்ஸ் பட்டி சைடு 2 ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். 2 இப்படி ஒன்றா சேர்த்து ஒரு 1/2 இன்ச் பட்டியை வந்து எக்ஸ்ட்ரா வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராஸாக அதுக்கப்புறம் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2யும் வச்சுட்டு ஒன்று 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்ச இடத்த மட்டும் அப்படியே ஃபோல்டிங் பண்ணி உள்ளே திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இன்னொரு பீஸும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற மாதிரி பட்டியை வச்சுட்டு கிராஸாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்ச இடத்துல இருக்கிற பிசுரை மட்டும் அப்படியே உள்ளே மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் எடுத்துகிட்டு அதுக்கு பைப்பிங் அட்டாச் பண்ணணும். நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நெக்கில் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா த்ரெட்டை ஒட்டி வர மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். வளைவு வர இடத்துல அப்படியே லூஸ் விட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நெக்கில் நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா பைப்பிங்கை, அதை மேலே அப்படியே வச்சுக்கோங்க. பைப்பிங் ஸ்டிச் பண்ண இடம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி மேலே தையல் போட்டிருப்போம். அதோட தையல் இருக்கு இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நழுவாமல் இருக்கிறதுக்காக ஊசி குத்திக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நம்ம கட் பண்ண மாதிரி தான். இப்போ இதுலேயும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றியும் கட் கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கொடுக்கும்போது மட்டும் கவனமாக கொடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ண தையல் மேலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சிரும். ஸோ அந்த தையல் மேலே கட் பண்ணாமல் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு அப்படியே லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது நெக் சுற்றியும் நம்ம பைப்பிங் ஒட்டியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது பைப்பிங் வச்சு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கணும்.
நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் கட்டிங் பண்ணும்போதே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல அப்படியே நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து அப்படியே கிராஸாக 4 இன்ச் ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம கட்டிங் பண்ணும்போதே இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து குறிச்சிக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ பேக் டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது கீழே வந்து நம்ம கிளாத் கொடுத்து எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸை வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம 1/2 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வருமான்னு சொல்லிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்குது. ஸோ 2 சைடும் அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்கில் 1/2 இன்ச்சுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சாலும் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வரும் இல்லைங்களா. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இப்போது 1.25 இன்ச் அகலத்தில் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கீழே இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் மடித்து அடிச்சுக்கலாம். ஒன் சைடு மட்டும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் மட்டும் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பிசிர் பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் மட்டும் ரெண்டுமே ஆப்போசிட்டில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 டாட்டுமே வந்து ஒன்றா பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே திருப்பி லைனிங்கில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை அப்படியே உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதோட எட்ஜிலேயே தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 ஷோல்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பார்டர் பத்தாமல் வர ஸ்லீவெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு அது கிளாத் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா சாரீலேருந்து எடுத்து அட்டாச் பண்ணிக்குவோங்க. நான் வந்து இந்த அட்டாச் பண்ணுற இடம் வந்து உள்ள ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ அது வந்து தெரியாது. அதனால நான் சாரீலேருந்து எடுத்து அட்டாச் பண்ணுறேன். இப்போது 2 சைடும் இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி. நல்ல பக்கத்துக்கு மேலே மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் இன்னொரு கிளாத் வச்சு இதே மாதிரி 1/4 இன்ச்சில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பத்தாமல் வரும்போது சாரீலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் கட் பண்ணுற இடத்துல எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்தும் நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் மேலே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இப்போ வர சாரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா பார்டர் ஒன் சைடு பெருசாக வரும், ஒன் சைடு சின்னதாக வரும். அப்படி வரும்போது பெரிய சைஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபுல் பார்டரும் வைக்க முடியாது, பத்தாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் கிளாத் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது லைனிங் கிளாத் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது லைனிங்கில் ஒன் சைடு கரெக்டாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து பத்தாமல் இருக்கிறதுனால அந்த இன்னொரு சைடு மட்டும் நான் இதே மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது ஸ்லீவ் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 2 சைடும் அதாவது சென்ட்ரு நல்லா கரெக்டாக வர மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இருக்கிற எக்ஸஸாக கட் பண்ணுறதுக்காக 2 சைடும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு கரெக்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த அளவை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுனா இதே மாதிரி வச்சுட்டு கீழே 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே திருப்பி உள்ளே திருப்பிட்டு நீங்கள் மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ லைனிங் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ த்ரெட் பைப்பிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லைனிங் மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம த்ரெட் பைப்பிங் ஒட்டி, அதாவது பைப்பிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த த்ரெட் பைப்பிங் ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு. இதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணதை வந்து உள்ளே திருப்பி வச்சு நம்ம அந்த தையல் மேலே ஆல்ரெடி இருக்கும் இல்லைங்களா, அது மேலேயே தையல் போடுங்க. அது மேலேயே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. லைனிங் அப்படியே உள்ளே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ பைப்பிங் ஒட்டியே மெயின் லைனிங் கிளாத் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ ஹூக்ஸ் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2.25 இன்ச் அகலத்தில் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது கீழே அந்த பிசரை அப்படியே உள்ளே ஃபோல்டிங் பண்ணி படிமான தையல் போட்டுடலாம். இப்போது நம்ம லைனிங் கிளாத் அப்படியே உள்ளே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓரத்தில். இப்போ அடுத்தது வி பட்டி சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹூக்ஸ் பட்டி சைடு லைனிங்கை வந்து ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுட்டு 1/4 இன்ச் உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணும்போது 2 சைடுமே ஹூக்ஸ் பட்டி சைடும் சரி வி பட்டி சைடு 2 பக்கமே நம்ம பட்டியோட பிசுறு மேலே வர மாதிரியும் டாட் பிடிச்ச பிசுறு அதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி 2யும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த பிசுறு அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே லாஸ்ட்டாக வரும்போது அப்படியே கீழே உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதையே அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் அப்படியே உள்ள திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2க்கும் சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹூக் மாட்டுறதுக்காக நம்ம வி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது லாஸ்ட் 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு
இப்போ அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 2க்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லாம் நம்ம வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லீவ் எடுத்து அதோட நம்ம கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியும் ஃப்ரண்ட் பீஸோட இடமும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதோட சென்ட்ரு 2யும் ஒன்றா வச்சுட்டு இப்படி ஈக்குவலாக பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அதோட எட்ஜு வந்துடும். அந்த எட்ஜிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். ஈக்குவலாக எல்லா இடமும் 1/2 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட் எட்ஜிலேருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா வைக்கும்போது ரொம்ப இழுத்து வைக்கக்கூடாது. நார்மலாக அதோட லூஸ் நார்மலாக எப்பவும் போல் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போது பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. ஸ்லீவை இழுத்து அட்டாச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பகுதி 2 ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2யும் ஒன்றா வச்சுட்டு
நீங்கள் 1.5 இன்ச் மெஷர்மெண்ட் குறிச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இதோட இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. ஸோ 36 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 9 இன்ச் வரும். நம்ம ஒன் சைடோட இடுப்பு சுற்றளவு 9 இன்ச் வந்து வரும். அதை தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். 9 இன்ச் இடுப்பு சுற்றளவு குறிச்சிக்கணும். ஆல்ரெடி நம்ம 9 இன்ச் போக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம். அதே மாதிரி பேக் சைடும் நம்ம குறிச்சிக்கலாம். பேக் சைடும் 9 இன்ச் குறிச்சிக்கலாம். 2 சைடும் பேக் சைடில் வந்து 2 பக்கமும் இதே மாதிரி 9 இன்ச் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவை வந்து இந்த மாதிரி சென்டரை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நம்ம பின் குத்தி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் குத்திட்டிங்க அப்படின்னா விலகாமல் இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவோட லூஸ் மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். ஹேண்ட் லூஸை குறிச்சிட்டு இப்போது அதிலிருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்டிச்சிங்க்கு. ஓகே, இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ 1.5 இன்ச் அங்கேயும் மெஷர்மெண்ட் குறிச்சிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் 3 தையல் போட்டுக்கலாம். இப்போது சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், நான் வந்து கஸ்டமருக்கு ஓவர்லாக் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிசு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்த மடக்கி இன்னொரு ஸ்டிச் மிஷின்லேயே போட்டுக்கலாம். இப்போது ப்ளவுஸை திருப்பிக்கலாம். பாருங்கள், பைப்பிங் வச்சு எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அட்டாச் பண்ணதும் வெளியே தெரியாது. உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.